ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் இருக்க என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து டர்போ சார்ஜர் தான். இது நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது வந்து ஃபிக்ஸட் ஜியோமெட்ரிக் டர்போ இல்லைனா வேஸ்ட் கேட் டர்போன்னு சொல்லுவோம். இதில் அந்த வேஸ்ட் கேட் வந்து கிடையாதுங்க இந்த டர்போவில். இது வந்து இன்னொரு டைப். நம்ம சொன்னோம் இல்லையா, வேரியபிள் ஜியோமெட்ரிக் அப்படி இல்லைனா வேரியபிள் நாசில் டர்போ விஜிடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த ஆக்சுவேட்டர் இருக்குது பாருங்க, இது வந்து இதுல வந்து இந்த வேரியபிள் நாசில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆக்சுவேட் பண்ணுங்க. இதுதான் அந்த வேரியபிள் நாசில். இந்த லிங்கை கலட்டி இந்த இடத்த நல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது இல்லையா இந்த வேன்ஸ். இது வந்து வேன். இந்த வேன் எதுக்கு அப்படின்னா, இந்த டர்பைன்ல வந்து ட்ரைலிங் எட்ஜ் அப்புறம் லீடிங் எட்ஜ்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ட்ரைலிங் எட்ஜ்ன்றது இந்த ஃப்ரண்ட்ல வர்றது, லீடிங் எட்ஜ்ன்றது பின்னாடி வர்றது. அந்த இடத்துல அந்த எந்த இடத்துல இது படணும் இந்த ஃப்ளோ அப்படின்றத இதுதாங்க வந்து கரெக்டா அந்த சர்ஃபேஸ்ல படக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து மாத்துறது. இது வந்து இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குங்க, க்ளோஸ் ஆகி இருக்கும். அப்புறம் வெஹிக்கிளோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி இந்த ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா அது ஸ்லைட்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா ஓப்பன் ஆகி இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஃபுல் ஸ்பீட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டர்பைன்ல வந்து இது படக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து டர்பைனோட பிளேட்ல கரெக்டான ஆங்கிள் பட்டு ஹை ஸ்பீட்ல வந்து அதிகமான வந்து ரொட்டேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணும். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80,000 ஆர்பிஎம்ல இருந்து 3,500,000, அதாவது 3,00,000 ஆர்பிஎம் வரை 3,50,000 ஆர்பிஎம் வரைக்கும் இது வந்து போகுங்க. அதாவது 3,00,000 ஆர்பிஎம்ல வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீடு இது வந்து ரொட்டேட் ஆகும். அதே பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு நார்மலான வெஹிக்கிள் தான் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி இந்த ரேஞ்ச் வந்து மாறுங்க. இது வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வந்து பாருங்க எக்ஸாஸ்ட் இருக்குது இல்லையா, எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுல தான் இருக்குது. இதுக்குள்ள வந்து பாருங்களேன், இந்த ஹோல்ல ஒரே ஆயில் கண்டென்ட் அதிகமா இருக்குங்க. இந்த இருக்குது இல்லையா எக்ஸாஸ்ட்ல உள்ள கொஞ்சம் ஆயிலா இருக்குது இல்லையா. இது வந்து நிறைய பேர் வந்து ஸ்டெம் சீல் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுதான் ஒரு சிலிண்டர்ல இருந்து வரக்கூடிய செப்பரேட்டா உள்ளது. ஸ்டெம் சீல் ஃபெயிலியர் ஆனது தான் இந்த ஆயில் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆயில் கண்டென்ட் எல்லாமே. பட் ஆனா ஸ்டெம் சீல் ஃபெயிலியர் ஆகாமலும் ஆயில் வருங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த டர்போ அதுக்காக தான் கலட்டி இருக்கோம். நாங்க பாருங்க இங்க சென்டர்ல இந்த ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, அதை மைல்டா ஷேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, உள்ளுக்க ஃபுல்லா ஷேக் ஆகுது இல்லையா. அதே மாதிரி இந்த பிளேட் எல்லாம் பாருங்க, அந்த எட்ஜில் வந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பட்டனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா இம்பல்லர்ல. இதுதான் வந்து காத்தை சக் பண்ணோம். ஏன்னா இந்த பக்கம் எக்ஸாஸ்ட்ல சுத்தும் போது இதுவுமே வந்து சுத்துங்க. இந்த இருக்குது இல்லையா, ரெண்டும் ஒரே ஷாப்ட்ல தான் இருக்கும். இதுக்கு லூப்ரிகண்ட் வந்து இந்த இடத்துல தாங்க வரும், இந்த இடத்துல இருக்குது இல்லையா. இது வந்து வெளியே போறது. லூப்ரிகண்ட் வரக்கூடிய ஏரியான்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பக்கமா வருங்க எக்ஸாக்டா. இதுலதான் லூப்ரிகண்ட் வரும். இந்த ஷாப்ட்டுக்கு ஒரு தென் ஃபுல் மாதிரி குறுக்க அந்த லூப்ரிகண்ட் வந்து போய் அந்த ஷாப்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல வெளியே போகும். இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க ஏர் ஃபில்டர் வந்து நீங்க ப்ராப்பரா வந்து ரீப்ளேஸ் பண்ணாம இருக்கிறப்போ, அப்போ அந்த ஏர் ஃபில்டர்ல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகள் அந்த மாதிரி பிளேடை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிருக்கு இல்லையா, வியர் ஆயிருக்கு இல்லையா. அதுதான் ரீசன். அதிகமான டஸ்ட் வந்து அந்த பிளேட்ல ஹை ஸ்பீட்ல வந்து மோதும் போது அந்த பிளேடோட எட்ஜ் எல்லாமே இந்த மாதிரி தேஞ்சிரும், வியர் ஆகிரும். அதனாலதான் இந்த ஷேக்கும் ஆகுது. இது ஏன் உள்ள ஆயில் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க அதிகமான ஆயில் வந்ததுக்கான ஒரு மார்க் இருக்கும். ஏன்னா டைரக்டா வந்து வரக்கூடிய ஏர் எல்லாமே இந்த பக்கமா வந்து ஏர் ஃபில்டர்ல இருந்து இங்க வரும். வரது இந்த பக்கம் டர்போ சுத்தனால இந்த பக்கம் போகும். பட் ஆனா அந்த ஆயில் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆயில் எல்லாமே சரிதா ஆயிலா இருக்கா. இந்த ஆயில் எல்லாம் எங்க இருந்து வரும்னா இந்த பக்கம் லூப்ரிகன்ட்டுக்கு வரும் இல்லையா. இந்த பக்கம் கம்ப்ளீட்டா நீங்க வந்து பிளாக் பண்ணிட்டீங்க. ஆனா இது சுத்திக்கிட்டே இருக்கு. சுத்தும் போது இந்த பக்கம் ஏர் வந்து வரல. ஏர் ஃபில்டர் வந்து கம்ப்ளீட்டா கிளாக் ஆயிட்டு, ஸோ ஏர் வந்து வரல, நல்லா அடைச்சிக்கிட்டு இருக்கு டஸ்ட் எல்லாம் அப்படின்றதுனால. அப்போ இதோட வேலை என்னன்னா, இது வந்து சக் பண்றதுதான், உரியதான் செய்யும். உரியும் போது இந்த இருக்க பக்கம் இருக்கக்கூடிய லூப்ரிகன்ட்டுக்கு போகக்கூடிய அந்த ஆயில் இருக்குல்ல, இதுல லூப்ரிகன்ட்டுக்கு போகக்கூடிய அந்த ஆயில் அதை வந்து சக் பண்ணி இது வழியோடி அனுப்பிடுங்க. அதனால ஆயில் உள்ள போய் பேன் ஆகும் இல்லையா. அந்த ஆயில் பேன் ஆகி வெளியே வரும்போது அந்த எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்ட்ல சம்டைம்ஸ் ஆயில் மார்க் இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டெம் சீல் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனா ஸ்டெம் சீல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆயில் இருக்குது இல்லையா, அப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ஆயில் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உள்ளுக்கு வந்து எரிஞ்சு தான் வெளியே வரும். ஸோ ஆயில் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எரிஞ்சு வெளியே வரும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த ஆயில் எல்லாம் இங்க இருந்து அப்படி எக்ஸாஸ்ட்ல இந்த பக்கம் வந்து வருது இல்லையா, இந்த எக்ஸாஸ்ட் இது வரைக்கும் வந்து அதோட டெபாசிட் வந்து ஆயிருக்குங்க. இதனால ஈஸியாருமே வந்து சஃபர் ஆயிரும் கம்ப்ளீட்டா ஆயில் உள்ள போய் பேன் ஆகுறதுனால. இதோட இன்டர்கூலர் கலட்டி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆயில் இருக்கும். வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி கம்மி ஆயிருங்க. இது உங்களுக்கு தெரியும், டர்போ சார்ஜர் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான், வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னு. இந்த பக்கம் வந்து பாருங்க, இதுக்குள்ளேயுமே ஆயில் போனதுக்கான சிம்டம்ஸ் இருக்குங்க. இந்த இருக்குதுல்ல, இது உள்ள பார்த்தா இதுக்குள்ள ஆயில் போனதுக்கான சிம்டம்ஸ் அப்படி இருக்கும். இந்த பக்கம் வந்து பாருங்க, இதுக்குள்ள இந்த ஹோஸ் இருக்கு இல்லையா, இன்டர்கூலருக்கு இது வழியோடு தாங்க போகும். இதுக்குள்ளேயுமே வந்து ஆயில் போனதுக்கான அந்த சிம்டம்ஸ் நல்லாவே தெரியும். தெரியுது இல்லையா. இப்போ இன்டர்கூலர் கலட்டினாலும் ஆயில் போனதுக்கான இது மார்க் வந்து தெரியுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இதை எப்படி ரிமூவ் பண்றோம்,
எப்படி வந்து கோரா ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்றத.